அரசியலமைப்பு சட்டத்தின்படி ஆளுநர்கள் செயல்பட வேண்டும். பி.வி. நாகரத்னா பேச்சு. அரசியலமைப்பு சட்டத்தின்படி ஆளுநர்கள் தங்கள் கடமையை செய்ய வேண்டும் என்று சொல்ல வேண்டிய நேரம் வந்துவிட்டது என உச்ச நீதிமன்ற நீதிபதி பி.வி. நாகரத்னா கூறியுள்ளார். ஒன்றிய பாஜ அரசால் நியமிக்கப்படும் ஆளுநர்கள் எதிர்க்கட்சிகள் ஆளும் மாநிலங்களில் அம்மாநில அரசுகளுக்கு பல்வேறு இடையூறுகளை ஏற்படுத்தி வருகின்றனர். சமீபத்தில் தமிழ்நாட்டில் பொன்முடிக்கு அமைச்சராக பதவி பிரமாணம் செய்து வைக்க மறுப்பு தெரிவித்த ஆளுநர் ஆர்.என். ரவிக்கு உச்ச நீதிமன்றம் கடும் கண்டனம் தெரிவித்தது. அரசியலமைப்புக்கு எதிராக செயல்படுவதா சட்டம் தெரியாதா என கேள்வி எழுப்பி 24 மணி நேரம் கெடு விதித்தது. அதன் பிறகே ஆளுநர் ரவி பொன்முடியை அமைச்சராக பதவி பிரமாணம் செய்து வைத்தார். இந்த நிலையில் தெலுங்கானா மாநிலம் ஐதராபாத்தில் நல்சார் சட்ட பல்கலைக்கழகத்தில் நடந்த கருத்தரங்கில் உச்ச நீதிமன்ற நீதிபதி பி.வி. நாகரத்னா பங்கேற்று பேசியதாவது: சமீப காலமாக மாநில ஆளுநர்கள் மசோதாக்களுக்கு ஒப்புதல் அளிக்காமல் இருப்பது, அரசியல் விவகாரங்களில் தலையிடுவது மற்றும் பிற நடவடிக்கைகளால் உச்ச நீதிமன்ற வழக்குகளுக்கு ஆளாகின்றனர். இது ஆரோக்கியமான போக்கு அல்ல. ஆளுநர் பதவி என்பது ஒரு முக்கியமான அரசியலமைப்பு பதவி. அரசியலமைப்பு சட்டத்தின்படி ஆளுநர்கள் தங்கள் கடமைகளை செய்ய வேண்டும். அப்போதுதான் நீதிமன்றங்களில் இது போன்ற வழக்குகள் குறையும். எனவே அரசியலமைப்பு சட்டத்தின்படி ஆளுநர்கள் தங்கள் கடமைகளை செய்ய வேண்டும் என்று சொல்ல வேண்டிய நேரம் வந்துவிட்டது. இவ்வாறு அவர் கூறினார். ஒன்றிய பாஜ அரசின் பண மதிப்பிழப்பு நடவடிக்கைகளுக்கு எதிரான வழக்கில் உச்ச நீதிமன்றம் 4:1 தரப்பின் அடிப்படையில் பண மதிப்பிழப்பு நடவடிக்கை சரியானதே என்றே தீர்ப்பளித்தது. இதில் 5 நீதிபதிகளில் பண மதிப்பிழப்பு நடவடிக்கை சட்டவிரோதமானது என்று மாறுபட்ட தீர்ப்பளித்த ஒரே நீதிபதி பி.வி. நாகரத்னா. இவரே பில்கிஸ் பானோ வழக்கில் குஜராத்தின் பாஜக அரசால் விடுதலை செய்யப்பட்ட குற்றவாளிகளை மீண்டும் சிறைக்கு அனுப்பியவர் என்பது குறிப்பிடத்தக்கது. என்ன வியூவர்ஸ், இது போல பல இன்ட்ரெஸ்டிங்கான நியூஸை தெரிஞ்சுக்கணுமா? அலோ சிட்டி டிவியை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.